MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga sidelayum, enga sidelayum. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் ஷால்வோ எந்த ஒரு மொமெண்டோவும் நான் கொண்டு போகல. லீடர் வந்து ஷால் போட்டு ஃபிளாகோட துண்டை போட்டு போடுறதுக்கு முன்னாடி அவர் கேட்குறார், ஷால் போடலாமா? அவரு ரெசிப்ரிகேட் பண்ணும்போது நீங்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாரு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாரு, தமிழக வெற்றி கழகம் இஸ் கோயிங் டு ரீச் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா to the people of Tamil Nadu. So கொள்கை யாராவது கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க, சோஷியலிஸ்ட் செக்யூலர் பார்ட்டி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த ஐடியா ஆஃப் தமிழக வெற்றி கழகம். அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்கன்னு அவரே சொல்றாரு. அப்படிங்கும்போது அவரை காமிச்சு இது யாருன்னு கேட்டா இவர் எனக்கு தெரியாது. இந்த டேக் தற்கூரி அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டேகை பிரபலப்படுத்தியிருக்காங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தருணத்தில் கேட்க விரும்புகிறேன். அவங்கள தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? காலேஜ் பண்ணியிருக்காங்க, ஹை ஸ்கூல்ஸ் முடிச்சிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க, அவங்களே சேர்த்து தான் நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்க. அப்போது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அட்டன் பண்ணுற எல்லாரையும் நீங்கள் தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா, டிவிக்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அப்போ உங்கள் கட்சிக்கு அவங்க ஓட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ டிவிக்கே வந்தாலே தற்கொலையா? இதை சொல்றதுக்கான கட்ஸ் திமுக எங்க இருந்து வருது? இது சொல்றதுனாலயே திமுக வந்து இந்த எலெக்ஷன்ல லூஸ் பண்ணுவாங்க. திமுக இருக்கக்கூடிய ஒரு 20 மாவட்ட செயலரை கூட்டிட்டு வாங்க. கலைஞர் அவர்கள் எழுதின நெஞ்சுக்கு நீதில 2-3 கொஸ்டின் கேட்கிறேன், பதில் சொல்றாங்களா பார்க்கலாம். ஓப்பன் டிபேட். அப்போ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல ஈரோடுல கேட்கறாங்க. கேட்கும்போது அவங்கள எனக்கு யாருன்னு தெரியாது. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒரு சமயம் தெரியாட்டி கூட வச்சுப்போம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. அந்த பசங்க எல்லாம் எந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சாங்க? தமிழ்நாட்டில் படிச்சாங்க. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்தது? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. ஏன்னா ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இணைகிறாங்க அப்படின்ற அந்த படங்கள்லாம் வெளியே வருது. சத்யகுமார் சார் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் டைரக்டாக இல்லாமல் இருந்தார். சடனாக எப்படி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு முதல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே சொல்லுங்க சார். அண்டு விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசினார் அந்த விஷயங்கள் உட்பட. டெஃபினட்டாக சார். இன்ஃபேக்ட் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். காரணம்னா, ஆஃப்டர் லெஃப்ட் மை எம்ப்ளாய்மெண்ட் 2016, அதுக்கப்புறம் பப்ளிக் லைஃப்ல இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் மை ப்ரொஃபஷனல் ஒர்க். ப்ரொஃபஷனல் ஒர்க் என்னன்னா, எனக்கு எப்பயுமே வந்து பாலிடிக்ஸ் ஷுட் நாட் பி அவே ஃப்ரம் யுவர் பிஸ்னஸ் அண்ட் யுவர் ப்ரொஃபஷன். ஓகே, அந்த விஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் வந்து ஒரு சில பேர் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் லைக் டாக்டர், லாயர், சார்ட் அக்கௌண்டன்ட், இன்ஜினியர், அவங்க இது பண்ணிக்கிட்டே பாலிடிக்ஸ்னு ஆக்டிவாக இருக்கணுங்கிற விஷனோட தான் ட்ராவல் ஆகிட்டு வந்தேன். பட் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு கன்வின்ஸ் ஆகலை. டெஃபினட்டாக ரஜினி சார் அவர்கள் வந்திருந்தா அவரோட நான் ட்ராவல் ஆகிருப்பேன். அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அதுக்கான விஷன் இருந்தது. சார் அதை அங்கீகரிச்சிருந்தார் என்னோட டேலண்ட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்ட்டி ஆரம்பித்த உடனே அவருடைய விஷன்ஸ் வந்து ஷேப் பண்ணிட்டே வராரு. நான் அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்படி பார்க்கும்பொழுது கரூர் எபிசோடில் வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் மேலே, தளபதி விஜய் அவர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு, அதாவது தொண்டர்களுடைய அன்பு வந்து டெஃபினட்டாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஒன்று, லீடருடைய விஷன் ஷேப் ஆகிட்டு வருது. ரெண்டாவது, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள். நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 to 35 years 40 years வந்து மெஜாரிட்டி இருக்காங்க. மெஜாரிட்டி அந்த பாப்புலேஷன் வந்து பாலிடிக்ஸில் வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ எவால்வ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அவங்களுடைய அந்த வரவேற்பு இருந்தது என்னுடைய ஸ்பீச்சுக்கு. எஸ்பெஷலாக கரூர் எபிசோட் அப்போ அந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையுமே தமிழக வெற்றி கழகத்தோட விர்ச்சுவல் வாரியர்ஸு கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட சேர்க்குற ஒர்க்கை பண்ணாங்க. அப்போ பார்த்த பொழுதுனா இது ஒரு புது எனர்ஜியாக இருந்தது. எனக்கே ஒரு வாட்டியும் பேசிட்டு போகும்போதும் அந்த அங்கீகாரமாகப்பட்டது எனக்கு ஒரு புது எனர்ஜி கொடுத்தது. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள்
பர்சனலாக பார்த்ததை என்கிட்ட ஷேர் பண்ணார். ஓகே. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மைண்டில் அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணல, அவங்க டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணல அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். ஆனாலும் என்னோட மைண்டில் இருந்தது உன்னால் எப்படி பேச முடிஞ்சதுன்னு கேட்டார். ஐ செட் இட்ஸ் a காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் நான் சொன்னேன். அது வந்து லீகல் பாயிண்ட் தான், பட் நாங்கள் சொல்ல நினைச்சதெல்லாம் எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படி சொன்னால் இது வந்து ஒரு கனெக்ட் இருந்திருக்கு, ஒரு டிவைன் கிரேஸ் தான் நான் சொன்னேன். திஸ் வாஸ் எக்ஸாக்ட் வேர்ட் ஐ யூஸ்ட். அதுக்கு அவர் ஸ்மைல் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தது சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கரூர் சமயத்தில் அவரை நான் அப்சர்வ் பண்ணுறேன், ஸோ ஓகே இது ரைட் டைம் அப்படின்னு. அப்போ எங்கே கனெக்ட் பண்ணீங்க? நீங்கள் பேசுனீங்களா இல்லை அவங்க சைடில் இருந்து கால் வந்ததா? எப்படி அது நடந்தது? ஸோ லீடர்ஷிப், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர்ஷிப் வந்து அந்த கிரைசிஸ் டைமில் யார் வந்து நின்னாங்களோ, தமிழக வெற்றி கழகத்தோட நின்னாங்களோ ஒருத்தரையும் அங்கீகரிச்சாங்க. பல விதத்தில். அந்த அங்கீகாரம் நான் என்ன சொல்றேன்னா, அந்த டேலண்ட் வெளிப்பட்டது. உலகமே ஒரு விஷயத்த பேசும்போது இல்லை என்ன உண்மையோ அதை வந்து போல்டாக பேசினவங்க எல்லாரையுமே தமிழக வெற்றி கழகத்தோட லீடர்ஷிப், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ப்ளஸ் அவங்களுடைய லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவங்க கலெக்டிவ் டெசிஷன் எடுத்தது தான் கால் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் அப்படின்ட்டு. நான் அப்பையும் கிளியராக சொன்னது வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுடைய எனர்ஜி வந்து இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். பிகாஸ் அந்த தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து லீடர் மேலே அன்பு வச்சிருக்காங்க. தொண்டர்கள் வந்து பதவிக்காகவோ எந்த ஒரு பெனிஃபிட்டும் எதிர்பார்க்காம ஒரு தொண்டர்கள் கூட்டம் இன்னைக்கு இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க, ஒரு வாரியர் ஷிப் போனோட இருக்காங்க பார்ட்டியில் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்காங்க இந்தியாலேயே. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, இப்படி தான் இருக்குது அப்படின்னு. எவ்வளோ நேரம் இருந்தது சார் அந்த டிஸ்கஷன்? அதுதான் நான் சொன்ன மாதிரி அப்போ அவங்க சைட்ல இருந்தே கால் வந்ததா இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றது? எங்கிருந்து அந்த நாட் அப்படின்றது? அதாவது அவங்க வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் வீடியோஸ், இன்ஃபேக்ட் நம்ம கூட பேசின வீடியோஸ்லாம் இருந்தது எல்லாமே. அதான் நம்ம ஒரு வீடியோ பார்த்தாலே அந்த பேசுறவங்களோட வீடியோ அப்படியே அல்காரிதம்ல வரும். ஸோ அதை தொடர்ச்சியா பார்த்துருக்காங்க. ஓகே. அவரும் பார்த்துருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்களும் பார்த்துருக்காரு. தளபதி பார்த்துட்டு அதை கிளியரா அதில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து என்ன நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து எல்லாரோடய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ எந்த வீடியோ பர்டிகுலரா? இப்போ உதாரணமா ஒரு ஈரோடு பத்தி நீங்க பேசுறீங்க. ஈரோடுக்கு முன்னாடி எஸ்பெஷலா அந்த கேஸ் விஷயம்லாம் பேசுறேன் இல்லையா, இந்த கான்ஸ்டிடியூஷன், கரூர் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் எவ்ரி ஈவினிங் வந்து டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்து லீகல் பாயிண்ட்ஸ் என்பவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனலா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ட்விட்டர்ல. அது வந்து டிவிகே உடைய யங் அட்வொகேட்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே தொடர்ச்சியா டெய்லி பாக்குறாங்க. அந்த வீடியோஸ்மே வைரல் ஆயிட்டு இருக்கு பிகாஸ் தே ஆர் லேர்னிங். ஸோ ஒரு விர்ச்சுவல் கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு லிட்டரலா பார்க்கறதையும் அப்ரிஷியேட் பண்ணார். அவர் ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு, உங்களுடைய லீகல் கிளாஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவளை வந்து பயங்கரமா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எஜுகேட் பண்ணது அபவுட் கான்ஸ்டிடியூஷன். அவருடைய கொள்கைகள், சோஷியல் செக்யூலர் பார்ட்டி, அந்த ஆஸ்பெக்ட் வந்து டீகோட் பண்ணி பேசுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து டிஜிட்டல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லி ஒரு இது போட்டேன், எப்படி இருக்கணும் கிரைசிஸ் டைம்ல வந்து எப்படி வந்து டிஜிட்டல்ல வந்து இருக்கணும், சட்ட ரீதியா இருக்கணும் போட்டிருந்தேன். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அந்த டைம்ல. ஸோ அதெல்லாம் அங்கீகாரம் கொடுத்தாரு அவர். ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது சார்? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஷார்ட் டைம் அப்படின்றது எவ்வளோ நேரம் இருந்தது? வேற என்னெல்லாம் பேசுறதா இருந்தது? உங்களுடைய இன்புட்ஸாக என்ன எதிர்பார்த்தாரு? ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ண விதமே வந்து வெரி ப்ரொஃபஷனல். ஓகே. ஜென்ரலாக பார்ட்டி ஆஃபீஸ் அப்படின்னாலே நம்ம நிறைய பார்ட்டி ஆஃபீஸஸை பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். we have seen many leaders, நம்ம பார்த்துருக்கோம், வீடியோஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் மரியாதை நிமித்தமாக. ஸோ பார்ட்டி ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுவாங்க. இங்கே ரிவர்ஸில் நடந்தது. பார்ட்டி ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் பீப்புள் ரிசீவ் பண்ணிக்கிட்டு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் ஷால்வோ எந்த ஒரு மொமெண்டோவோ நான் கொண்டு போகல. ஓகே. ஆனால் லீடர் வந்து ஷால் போட்டு ஃபிளாகோட துண்டை போட்டு
போடுறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு. அது நிறைய பேர் சொல்றாங்க. எஸ், அந்த மொமெண்ட் பத்தி அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நீ நான் போடலாமா, ஷால் போடலாமா, சோ அது கட்சியோட அடையாளம் அப்படின்றனால. கரெக்ட். அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஓகே சொல்லும் போதே ஐ அம் ஜஸ்ட் கெட்டிங் தி கூஸ்பம்ப்ஸ். எஸ். இது ஏன் இந்த மொமெண்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன்னா, ப்ரொஃபஷனலா ரிசீவ் பண்ணி ஒருத்தர் வந்து ஆன்போர்ட் ஆகுறாரு, பார்ட்டியில ஜாயின் பண்றாரு. அவர் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு, லீடர் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாருன்னா, தளபதி அவர்கள், யூ ஆர் நாட் அ பார்ட்டி மெம்பர், யூ ஆர் மை ஃபேமிலி மெம்பர். அந்த எமோஷன் கன்வே பண்றாரு. ஓகே. he was not looking at all of us like a பார்ட்டியில ஜாயின் பண்ண வந்திருக்காங்கன்ற ஃபீலே கொடுக்கல. ஓகே, ஒரு சும்மா பேச்சுக்கெல்லாம் இல்ல, உண்மையாவே மனசளவுல ஃபீல் பண்ணி. ஜென்ரலா மத்த பார்ட்டிஸ் போகும்போது டீ கொடுக்கும்போது கப் அண்ட் சாசர்ல கொடுக்க மாட்டாங்க. கப் அண்ட் சாசர் ஒரு கெஸ்ட் விஐபி வந்தா எப்படி கொடுப்பாங்களோ, பெரிய கப் அண்ட் சாசர்ல டீ. நான் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அவர் ஒருத்தரையும் செலக்ட் பண்ணி பார்ட்டி ஸ்ட்ரக்சர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இது நான் வந்து நம்பிக்கை கொடுக்கறதுக்காக சொல்றேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக லீடருக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா லீடர் அங்கீகாரம் கொடுப்பார். இப்ப எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. லீடர் விஜய் அவர்கள் கூப்பிட்டு என்ன அங்கீகாரம் பண்ணுவாரு, எனக்கு பார்ட்டியில வந்து பொசிஷன் கொடுப்பாரு, பார்ட்டியில சேர்த்துப்பாருன்னு எந்த அஜெண்டாவும் என் மைண்ட்ல இல்லை. என்னோட டேலண்ட் என்ன இருந்ததோ அதை ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்ணதுனால அதுல இம்ப்ரெஸ் ஆகி லீடர்ஷிப் டிஸ்கஸ் பண்ணி, அதுவும் கலெக்டிவ் டெசிஷன் தான், அவங்க அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு கால் பண்ணி, ஓ சத்யகுமாருக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ள இணைக்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அங்கீகாரம் கொடுக்கறதுனா, அந்த அங்கீகாரத்துக்காக மட்டுமே நான் டிவிக்கில ஜாயின் பண்ணேன். ஓகே. சோ இப்போ என்னன்னா சரவணன் சார், நீங்க நம்மலாம் கிராமத்துல இருந்து வரோம். ஸோ வி ஆல் கம் ஃப்ரம் அ வில்லேஜ், வி கம் ஃப்ரம் அ லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப். ஒரு எல்லாமே ஒரு ஒரு அங்கீகாரத்துக்காக தான். எல்லாரும் பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொசிஷனுக்காகவோ எல்லாரும் ஒர்க் பண்றது இல்லை. அங்கீகரிக்கப்படணும், அந்த ஒர்க் வந்து அங்கீகரிக்கப்படணும். அந்த அங்கீகாரத்தை ஒரு லீடரே கொடுக்குறாரு. அதுவும் இன்னைக்கு இஸ் ஒன் ஆஃப் தி மாஸ் லீடர். நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன், ரொனால்ட் ரீகனுக்கு அப்புறம், ரொனால்ட் ரீகன் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ், எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆருக்கு அப்புறம், என்டி ராமர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்க்கு அப்புறம் அந்த மாஸ் லீடரா இருக்கிறது விஜய் அவர்கள். ஸோ அவரே வந்து ஒரு ஹானர் பண்றது தான் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி அந்த அங்கீகாரம்ன்றது ஒரு ஹானர் பண்ணி அந்த அந்த கொடியை வந்து போடுறது இந்த அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சார். ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும், ஈவன் சூப்பர் ஸ்டார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா அதில் நான் சேர்ந்திருப்பேன் அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு, இதை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அது எவ்வளோ இன்னர் ஃபீல் இருந்தது? இட்ஸ் அ ஜாய்ஃபுல் மொமெண்ட். அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் அவர்கள் என்னை அங்கீகரிச்சதை பற்றியும் அவர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணேன். அவரு ரெசிப்ரிகேட் பண்ணும்போது நீங்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாரு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாரு, யூ ஆர் அ ஜெனுவின் பர்சன். நீங்க கம்யூனிகேட் பண்றது எல்லாமே ஜெனுவினா இருக்கு. ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறது நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க அப்படிங்கறத அவர் சொல்லும் போது வந்து நம்ம உள்ளத்துல இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார், நம்ம என்னமோ அதை புரிஞ்சுக்கிறார். ஸோ அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுனா, ஒரு லீடர் வந்து நம்மள அங்கீகாரம் மட்டும் கொடுக்கல, நம்ம என்னமோ அதை தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம யாரோ அதை புரிஞ்சுக்கிட்டாரு, அப்புறம் என்ன இருக்கு? ஸோ அதை அங்கீகாரமும் கொடுத்து பார்ட்டிலேயே வெல்கம் பண்ணி ஸோ கொடுக்கும்போது இட் இஸ் டெஃபினெட்லி a joyful moment. ஏதாவது இன்புட்ஸ் அப்படின்றது கேட்டாரா சார்? ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த பக்கம் லீகலா நிறைய விஷயங்களை வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயம்லாம் நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் நம்முடைய ஃபாலோவர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்புட்ஸ் உங்ககிட்ட இருந்தா அவர் கேட்டாரா? பேசிக்கலாக வந்து பீயிங் அ ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால சப்ஜெக்ட் ஆஃப் லாவில் வந்து நம்ம we are in a profession of law. ஸோ நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பற்றி we had a discussion. வகுப்பு வாரி விகிதாச்சாரம் அதுதான் பார்ட்டியுடைய கொள்கையாகவும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் பண்ணேன். ஸோ ஐ ஹேட் அ டிஸ்கஷன் ஃப்ரம் த ஜஸ்டிஸ் பார்ட்டி டைம். ஜஸ்டிஸ் பார்ட்டி டைம்லேருந்து எப்படி வந்து எவால்வ் ஆயிருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனேயே ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து
எஜுகேஷனுக்கு வந்து ஸ்நாக்ஸ். ஓகே. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து லஞ்ச் கொடுக்கப்படுது. அதை தாண்டி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணிக்கிட்டோம். டெஃபினெட்லி அந்த விஷன் எஜுகேஷனுக்கு நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு லீடர் விஜய் அவர்கள் நினைக்கிறார். எஜுகேஷன் நிறைய பண்ணணும், எஸ்பெஷலாக வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து நிறைய ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பெரிய விஷயம் வச்சிருக்காரு. ஸோ இப்போ நீதி கட்சி காலத்திலிருந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த டிஸ்கஷன் எவ்வளோ நேரம்? இட் வாஸ் அ பிரீஃப் டிஸ்கஷன். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஸ்பெக்ட் வந்து வாஸ் அ வெரி வெரி பிரீஃப் டிஸ்கஷன். பட் எஜுகேஷன் வந்து வாஸ் அனதர் பிரீஃப் டிஸ்கஷன். ஓகே. அது எவ்வளோ நேரம்? ஒரு 10 minutes ஆயிருக்கும். 5 minutes ஆன் திஸ் மேட்டர், 5 minutes ஆன் அதர் மேட்டர். ஓகே. அதர்வைஸ் கான்வர்சேஷன் ஆகப்பட்டது ஒரு another 10 minutes இருந்திருக்கும். ரஃப்லி அபவுட் 20 minutes இருந்திருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் தான் நீங்கள் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக சொல்லியாச்சு. இப்படி சொல்லும் போதே சார், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை டிபெண்ட் பண்ணாமல் இருந்தால் அப்போவே நிறைய விமர்சனங்கள் வரும். இப்போ நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் கட்டாயமாக அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் பார்க்க முடியுது. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, நிறைய வாழ்த்துக்கள் அப்படின்றதெல்லாம், அதை தாண்டி சில விமர்சனங்களும் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டா ஐ என்ஜாய். இப்போ வந்து என்னை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாலும், என்னை பற்றி விமர்சனம் பண்ணாலும், ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் சொல்லி இவர் இன்னார் இப்படி தான் இருக்கார் அப்படின்ற சொல்றதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட பேக்ரவுண்ட் எடுத்து, அதாவது எந்தெந்த ஸ்கூலில் படித்தேன், நான் எப்படி வந்து படித்து வந்திருக்கேன், நான் படித்த படிப்பு, வரலாறு ஃபுல்லாக சொல்லி அதை விமர்சனம் பண்ணுறாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே. 2 காரணங்கள். ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. 2வது, தமிழக வெற்றி கழகம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் தான் லீடர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட சேர்க்க போறாரு. இது வந்து ஐ கேன் டெல் யூ வித் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எப்படி, எந்த பேசிஸ்ல இதை நீங்க சொல்றீங்க? நீங்க அவருடைய கொள்கையை எடுத்து பாருங்க. சோஷியலிஸ்ட் செக்யூலர் பார்ட்டி ஒன்னு, அவர் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை தலைவர் எடுத்துக்கோங்க. அந்த கொள்கை தலைவர்கள் எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை எடுத்துக்கோங்க. அவர் சூஸ் பண்ணியிருக்கிறதே அவர் இன்ஸ்பயர் ஆன பர்சனாலிட்டிஸ் தான். அஞ்சலைமால் அவர்களா இருக்கட்டும், வேலுநாச்சியார் அவர்களா இருக்கட்டும், காமராஜர் அவர்களா இருக்கட்டும், நீங்க அம்பேத்கர் அவர்களா இருக்கட்டும், பெரியார் அவர்களா இருக்கட்டும், அவர் ஒரு லீடர்லையும் இருக்கக்கூடிய பிளஸ்ஸை எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார். அதுதான் அவரோட கொள்கை. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான். ஓகே. அது கோர் வந்து அதுதான். நான் தமிழக வெற்றி கழகம் இஸ் கோயிங் டு ரீச் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. ஸோ கொள்கை யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சோஷியலிஸ்ட் செக்யூலர் பார்ட்டி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த ஐடியா ஆஃப் தமிழக வெற்றி கழகம். ஓகே. ஸோ இது ஆனால் அது பெரிய அளவில் ரிவீல் ஆகாமல் இருக்கு. இல்லை, அவருடைய நீங்கள் செலக்ட் பண்ண லீடர்ஸ், அவர் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பேஸ் பண்ணி. ஓகே, ரைட். நீங்கள் வேணா பாருங்க, அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தார். விகடன் கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம்ல அனைவருக்குமான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிற புஸ்தகம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீச் அவர் கொடுக்கும் பொழுது நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சை பத்தி நான் தலைவர்கிட்ட சொன்னேன். அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வெயிட்டிங் ஃபார் விசா அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அதை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. He was very happy when I told that. ஏன்னா அந்த வெயிட்டிங் ஃபார் விசாவை டீகோட் பண்ணி அம்பேத்கர் அவர்கள் வந்து எந்த மாதிரியான சேலஞ்சஸை அவர் ஃபேஸ் பண்ணாரு விசா வாங்குறதுக்காக அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு விகடன் ப்ரோக்ராம்ல. அந்த ஆஸ்பெக்டுமே பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாடுக்கு ரீச் பண்ணுவார் அவருடைய பார்ட்டி வழியா. ஓகே சார், இப்போ அதுதான் நம்ம இப்போ பேசிட்டு இருந்தது. அப்படிங்கும்போது இந்த விமர்சனங்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதில் பாயிண்ட் அவுட் பண்ணி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பாக நான் அதில் ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ அது பாசிபிள் இல்லை, ஏன்னா அவர் ஆரம்பிக்கல. அப்படிங்கும்போது அது ஆப்ஷன் இல்லை, அதனால் அவர் வந்து விஜய் கிட்ட சேர்ந்திருக்காரு, அவருக்கு வேற வாய்ப்பு இல்லை, அதனால வந்து விஜய் சாரோட வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு விமர்சனங்கள். அது எந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்குதா, காயப்படுத்துதா, என்ன? நான் வாய்ப்பு இல்லைன்னு எங்கேயுமே சொல்லல, எல்லா இடத்துலயுமே வாய்ப்பு உண்டு. ஓகே, எல்லா பார்ட்டிலுமே வாய்ப்பு இருக்கு. எல்லா பார்ட்டிலையும் நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு பார்ட்டிலுமே நண்பர்கள் இருக்காங்க. நீங்க எந்த தேசிய கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலுமே ரீஜனல் பார்ட்டிஸ்லயும் நண்பர்கள் இருக்காங்க. லீடர்ஸே எனக்கு பழக்கம் உண்டு. ஆனாலும் எந்த பார்ட்டிக்குமே நான் நோக்கி போல. ஒரு பார்ட்டிக்கிட்டுமே நீங்க கேட்கலாம், எந்த பார்ட்டிக்குமே நான் நோக்கி போய் நான் வந்து இந்த மாதிரி வந்து பாலிடிக்ஸ்ல வரணும். மேபி சில பார்ட்டிஸ் வந்து சத்யா வந்தா நல்லா இருக்கும் நினைச்சிருக்கலாம்.
பட் எனக்கு அந்த ஃபீல் ஆஃப் ஃபேமிலி வேணும், ஃபீல் ஆஃப் ஒன்னஸ் வேணும் அந்த பார்ட்டியில், ஃபீல் ஆஃப் ரெகக்னிஷன் இருக்கணும். அந்த ரெகக்னிஷனை வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் கொடுத்தாரு. அதனால தான் நான் பாலிடிக்ஸ் வந்து டிவிகேல வந்து இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான ரீசன் அந்த அங்கீகாரம். நான் கிளியராக போட்டிருந்தேன் என்னோட ட்விட்டர் பதிவிலே, அங்கீகாரத்தை கொடுத்தாரு, அதனால ஜாயின் பண்ணேன். ஸோ இட் இஸ் நாட் தட் ஜாயின் பண்றவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனா ஜாயின் பண்ற எல்லாரையுமே தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து தான் ஜாயின் பண்றாரு, அதனால தான் ஜாயின் பண்றாங்க. ஓகே, இது நான் மட்டும் கிடையாது, எல்லாரும். இந்த விமர்சனம் உங்களை காயப்படுத்துதா? ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி எவல்யூஷன். ஓகே, இப்போ நீங்க இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லா பக்கம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, பட் நானாக ஒரு முடிவுக்கு வந்து விஜய் அவருடைய பார்ட்டியில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனால் அவர் வாய்ப்புக்காக காத்திருந்தாரு, வாய்ப்பே இல்லை, அதனால வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து போய் சேர்ந்திருக்காரு. டெஃபினட்டா அது கிடையாது. அதுதான், அது காயப்படுத்துதா இல்லை அதுக்கான பதில் என்னவா இருக்கு? 2 ரீசன் தான் நான் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்றதுக்கு. 2 ரீசன். ஒன்னு லீடருடைய ஸ்பீச், வெயிட்டிங் ஃபார் விசா, அதை நான் சொன்னேன். 2வது அவர் என்ன அங்கீகரிச்சது. ஓகே. 3வது அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஃபுல்லா வந்து புரிஞ்சு தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா பார்ட்டியுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அவருடைய முடிவுகள், எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஓரியன்டா இருக்கு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஓரியன்டா இருக்கு. அதனால தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஐடியலாகா வச்சிருக்காரு. நீங்க வேணா பாருங்க, விகடனுடைய ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது லீடர் வந்து அந்த வீடியோ பாக்குறாரு, லீடர் போயிட்டு ரிசீவ் பண்ற மாதிரி அந்த கான்ஸ்டியூஷனை, அந்த வீடியோ மட்டும் போய் பாருங்களேன். he feels so joyful, okay, he feels so fulfilled. அந்த வீடியோ பார்த்து தான் எனக்கே வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகுது. he receives those things and he wants to get educated and he wants to educate. எல்லார்கிட்ட இருந்து எல்லாமே எடுத்துக்கிறார் அப்படின்றது புரியுது சார். இப்போ அந்த விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு விமர்சனம் வைக்கிறவங்க வைக்கட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே. இப்போ சரவணன் ராம்குமார் இருக்கீங்க, நீங்க ஜேர்னலிசம் வந்த பொழுது, நீங்க காலேஜ்ல இருந்த பொழுது, உங்களுடைய ஐடியாஸ் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எவால்வ் ஆயிட்டே வரும். எவ்ரிபடி எவால்வ்ஸ். சம் பீப்புள் வந்து பிரைவேட்ல எவால்வ் ஆவாங்க, புக்ஸ் படிச்சு திங்கிங்ல இருந்து. பப்ளிக் வரும்போது எவால்வ் ஆயிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்ல இருந்துகிட்டே எவால்வ் ஆவாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பப்ளிக்ல இருந்து எவால்வ் ஆயிருக்கேன். Probably X or Y would have been evolved by reading books or being in employment or being in some other party. That is different. But நான் பப்ளிக்ல இருந்துக்கிட்டு என்னுடைய நான் எக்யூப் பண்ணிக்கிட்டு ஸ்லோவா வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டு நான் வந்து எவால்வ் ஆகி எனக்கு நான் தயார்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஏன் ஜாயின் பண்ணேன், ஐ வாஸ் எவால்விங். எனக்கு தெரிஞ்சது அது நான் எவால்வ் ஆகிட்டு இருந்தது. இப்போ எனக்கு முழுசா வந்து அரசியல் இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சதுனால, and I also want to spend some time in public to understand public problems என்ன, விஷன் என்ன நம்ம வச்சுக்கணும், லீடரோட விஷன் வந்து எப்படி நம்ம மேப் பண்ணிக்கிறது. எனக்கு மேப் ஆச்சு. லீடர் விஜய் அவர்களுடைய, தமிழக வெற்றி கழக லீடர் விஜய் அவர்களுடைய விஷன் வந்து மேப் ஆச்சு. அவருடைய விஷன் என்னோட மிஷனா இருக்கு. ஸோ அதனால என்னால் டிராவல் பண்றது இன்னும் இன்டென்சிஃபைட் ஆகும். அண்ட் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடியதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எனக்கும் என்ன இருக்கு. அந்த வந்து அது வந்து ஒரு மோட்டிவேஷனா வந்து லீடர் கிட்ட தான் அமையுது. அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் சார். அப்போ வந்து இந்த விமர்சனங்கள்லாம் வந்து உங்களை வலிமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா நீங்க மாத்திக்கிறீங்களா? இன்ஃபேக்ட் விமர்சனம் வந்து எனக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இப்போ சரவணன் ராம்குமார் வழியா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணா நான் சந்தோஷப்படுவேன். ஓகே, ஜாலியா. ஃபார் எக்ஸாம்பிள், மேபி நான் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு மேபி நான் அவுட் ஆஃப் காலேஜ் ஆர் அவுட் ஆஃப் ஸ்கூல், அவுட் ஆஃப் மேபி ஒரு ஈவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி விமர்சனம் போட்டிருந்தா, என்னடா இப்படிலாம் என்னை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். அது விமர்சனம் தானே தவிர என்ன அதை மாத்தாது. ஒண்ணு. 2வது வந்து விமர்சனங்கள் இருந்தாதான் நம்ம ரிலவெண்ட். அது பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, பப்ளிக் லைஃபா இருந்தாலும் சரி, விமர்சனங்கள் இருக்கணும். அப்படி இல்லாம போயிடுச்சுன்னா சுவாரஸ்யம் இருக்காது. என்னோட ரிக்வெஸ்ட் வந்து விமர்சனம் பண்றவங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ணுங்க. சரி, இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியதுல, இப்போ நீங்க ரஜினி சார் மேல எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்கீங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய லேர்னிங்ஸ் அப்படின்றது விஜய் சாருக்கு இருக்கு. அப்படிங்கும்போது விஜயகாந்த் சாருக்கு என்ன நடந்தது, என்ன எப்படி இருந்தார், அதையும் அவர் கத்துக்கிறார். சூப்பர் ஸ்டார் வந்து பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, பட் முடியல, அவர் வேண்டாம் அப்படின்னு விலகிட்டாருன்னா, அப்ப எந்தெந்த விஷயத்தையெல்லாம் சூப்பர் ஸ்டார் கிட்ட இருந்து, விஜயகாந்த் சார் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்காரு விஜய் சார்னு பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர். நீங்க சொன்னப்போ
வேற ஒரு பார்ட்டியா இருந்தா இல்ல இது வரைக்கும் வழக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தா தலைவர் வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் 100 பேரோட போய் சேருவாங்க, இவங்க சால்வா போடுவாங்க, இப்படிதான் இருந்தது. ஆனா நீங்க சொல்றது அப்படியே தலைகீழா இருக்கு. நீங்க மறந்தாலும் கூட அவரு ரெடியா வச்சிருக்காரு அப்படின்றது. நான் வந்து 30 வருஷங்கள் அவருடைய 30-35 வருஷங்கள் அவருடைய சினிமால பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ்ல அவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பத்தி அந்த வாழ்க்கை வரலாறு வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து டிவிக்கேல இருந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நான் அதை பார்த்தேன். ஃபென்டாஸ்டிக் வீடியோ அது. அவருடைய லைஃப் ஜெர்னியை ஃபுல்லா கேப்சர் பண்ணியிருக்காரு. அந்த லைஃப் ஜெர்னி நான் பார்க்கும் பொழுது இன்னைக்கு இவ்வளவு அன்பு காட்டுறாங்க. கூட்டம் வந்து அவருடைய மீட்டிங்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமா வராங்க. அதுக்கு காரணம் 30 வருடங்கள் அவரோட படத்துல நடிச்சதை தாண்டி ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் அப்ப வந்து அவருடைய மன்றத்தோட ஃபங்க்ஷனரிஸோட டைரக்டா அவர் இன்டராக்ட் பண்ணது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர். சோ இதுதான் அதோட பேஸ், அப்சல்யூட் பேஸ். அப்ப என்ன சூப்பர் ஸ்டார் கிட்ட இருந்து லேர்னிங்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கு சார்? ஏன்னா நீங்க ரஜினி சாரையும் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, விஜய் சாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ரஜினி சார் கிட்ட இருந்து விஜய் சார் வந்து இதை இன்டேக்கா எடுத்துக்கிட்டார் அப்படின்னா எது? ஏன்னா அது ரைட் கன்சிஸ்டன்சி இன் தி ப்ரொஃபஷன். ஓகே, கன்சிஸ்டன்சி இன் தி ப்ரொஃபஷன். ஓகே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் லீடர் தமிழக வெற்றி கழகம், ரெண்டு பேருமே எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இன் வாட் தே டிட். கண்டினியூஸா ஃபிலிம் வந்து வருஷத்துக்கு 4-5 மூவி கடுமையா உழைச்சு தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் மக்கள் மனசுல போய் சேர்ந்திருக்காரு. மக்கள் மனசை சேர்றதுக்கு தான் ஐடியாலஜி. மக்கள் மனசை சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றதுதான் ஐடியாலஜி. ஓகே, கரெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நான் எனக்கு ஃபீல் பண்ணதை நான் சொல்றேன். நான் இதை ப்ரிப்பேரே பண்ணல இந்த இன்டர்வியூ. நத்திங் ஐ ப்ரிப்பேர்ட். தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் மக்கள் மனசை சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதான் ஐடியாலஜி. அவர் இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய ஐடியாலஜி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய விஷன் பிரைமரி டிரைவ் பண்றாரு. உமன் லீடர்ஸ் வேலு நாச்சியார் அவர்கள், அஞ்சலைமால் அவர்கள், காமராஜர் அவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடவுள் ஃபெய்த் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏத்திஸ்ட் அப்ரோச் அவர் சொல்லலை. எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் உண்டு. எல்லாருக்குமே, ஏத்திஸ்டுக்கு, பிலீவர்ஸ்க்கு, ஃபெய்த், டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ்க்கு. நேத்து கூட அதை பேசியிருந்தார். ஹார்மோனி ஆஃப் ரிலீஜன் வந்து அவர் வந்து சொல்றாரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டெஃபினட்டா வந்து he has a greater vision for தமிழ்நாடு. சார், இப்போ நீங்க வந்து ஒரு கட்சி சார்ந்த நபரை மாறிட்டதுனால நான் கேட்குறேன். திரும்ப ஒரு விஷயத்த கோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் ரசிகர் கூட்டமா இருக்காங்க, இன்னும் அந்த மனநிலையிலிருந்து மாறல, தற்குறிகளா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஈரோடு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்திருந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய பேர் கேட்கும்போது கொள்கை தலைவர்களே அவங்களுக்கு தெரியல அப்படின்றது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து உங்களை பார்க்கும்போது அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்கன்னு அவரே சொல்கிறார். அப்படிங்கும்போது அந்த அம்பேத்கர் அவரை காமிச்சு இது யாருன்னு கேட்டால் இவர் எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பார்ட்டியில் இருக்கிற யங்ஸ்டர் சொல்கிறாங்கன்னா, அப்போ இது என்னெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு? அப்போ இந்த டேக் தற்கூரி அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேக் தற்கூரிங்கிறது வந்து யார் கொடுத்தான்னு பார்க்கணும். ஒரு டேக்கும் கொடுக்குறாங்க. ஒருத்தரும் ஜாயின் பண்ணும்போது ஒரு டேக் கொடுக்குறாங்க. இந்த டேக் கொடுக்கறது வந்து அரசியல்ல வந்து அநாகரிகமான விஷயம். அதாவது வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டேகை பிரபலப்படுத்தியிருக்காங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தருணத்தில் கேட்க விரும்புகிறேன். என்னோட சகோதர சகோதரிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பில்லர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மை லீடர் டிவிகே லீடர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், அவங்கள தற்கூரின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அந்த ரைட் யார் கொடுக்கப்பட்டது? சரி, நீங்க தற்கூரின்னு சொல்றீங்களே, என்னோட சகோதர சகோதரிகள் எங்க படிச்சாங்க? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க, தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சாங்க. அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, காலேஜ் பண்ணியிருக்காங்க, ஹை ஸ்கூல்ஸ் முடிச்சிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க. அவங்களே சேர்த்து தான் நீங்க தற்கூரின்னு சொல்றீங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்துல வந்து அட்டென்ட் பண்ற எல்லாரையும் நீங்க தற்கூரின்னு சொன்னீங்கன்னா, டிவிக்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அப்போ உங்க கட்சிக்கு அவங்க ஓட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு அன்பும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்தோட லீடருக்கு மேல இருக்கிறதுனால இப்ப டிவிக்கேக்கு வந்துட்டாங்க. அப்ப வந்து ஓட் பண்ணவங்க எல்லாருமே, உங்களுக்கு ஓட் பண்ண எல்லாருமே வந்து தற்கூரியா? அப்போ டிவிக்கேக்கு வந்தாலே தற்கூரியா? இது சொல்றதுக்கான கட்ஸ் திமுக எங்க இருந்து வருது? இது சொல்றதுனாலயே திமுக வந்து இந்த எலெக்ஷன்ல லூஸ் பண்ணுவாங்க. இல்ல, அப்போ அம்பேத்கர் யாருன்னு தெரியல, பெரியார் யாருன்னு தெரியல, வேலு நாச்சியார் யாருன்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ அது தெரிய வைக்கிறது. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். திமுக இருக்கக்கூடிய ஒரு
20 மாவட்ட செயலரை கூட்டிட்டு வாங்க. கலைஞர் அவர்கள் எழுதின நெஞ்சுக்கு நீதில 2-3 கொஸ்டின் கேட்கிறேன், பதில் சொல்றாங்களா பார்க்கலாம். ஓப்பன் டிபேட். ஓகே. மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் கூட்டிட்டு வாங்க. கலைஞர் அவர்கள் எழுதின புக்ல இருந்து நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்கள் அப்புறம் அண்ணாக்கு வரலாம். அண்ணா எத்தனை புக் எழுதியிருக்கான்னு சொல்லுங்க. இல்ல, கலைஞர் எழுதின புத்தகத்துல கேள்வி கேட்கறதும் அம்பேத்கர் யாருன்னு கேட்கறதும் ஒன்னாயிருமா? அம்பேத்கரை தெரியலன்னு அது எப்படி தெரியாம இருக்கும்? நீங்க எப்படி சொல்றீங்க தெரியாதுன்னு? இல்ல, அந்த இப்ப நான் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர், அடிப்படை தொண்டர் இப்போ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அம்பேத்கர் தெரியாதா? அப்படி நீங்க பொதுவா சொல்றது, யூ ஆர் ஆல்சோ ஃபாலிங் பிரே டு தி டிஎம்கேஸ் அந்த டேகிங். ஓகே. சோ நம்ம ஜேர்னலிஸ்டாவே நம்ம யோசிக்கும் போது, நம்ம பேசும்போது, இல்ல நிறைய வீடியோ சோசியல் மீடியால இருக்கு, ட்விட்டர்ல இருக்கு, நம்ம பாக்குறோம். அப்போ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல ஈரோட்ல கேக்குறாங்க, கேட்கும்போது அவங்க எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. ஒரு சமயம் தெரியாட்டி கூட வச்சுப்போம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. அந்த பசங்க எல்லாம் எந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சாங்க? தமிழ்நாட்டுல படிச்சாங்க. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்தது? தமிழ்நாடு ஆட்சி செஞ்ச கவர்மெண்ட்டுக்கு. அவங்க ஏன் சொல்லிக் கொடுக்கல? அப்போ ஏன் சொல்லிக் கொடுக்க? அப்போ we are proving that education has to be improved. அததான் என்னோட லீடர் விஜய் அவர்கள் கொடுக்க போறாரு. ஓகே. இப்போ இந்த அறியாமைய அம்பேத்கர் அவர்கள் பத்தி தெரியல என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் சொல்லக்கூடிய பதில், என்னுடைய லீடர் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் அந்த அறியாமைய போக்கதான் வந்திருக்காரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் அம்பேத்கர் உள்ள போட்டதுக்கு அப்புறம் அந்த பசங்க அம்பேத்கர் யாருன்னு பாக்குறாங்கல்ல, அந்த ஞானத்தை கொடுத்தாருல்ல, அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கிற கழகத்துக்கு அவங்க ஓட்டு போட போறது இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் எஜுகேட் பண்றது உங்களுடைய ஒரு ரோல் தான் அப்படின்றது, தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அவங்க விட்டதை நாங்களும் சொல்லுவோம் அப்படின்றது அப்படி புரிஞ்சுக்கிறேன் சார். அண்டு இப்போ இது அகைன் நம்ம பார்ட்டியில ஜாயின் பண்ணதை பத்தி பேச வரும்போது, நீங்க பார்ட்டியில் ஜாயின் பண்ண போறீங்கன்றது ஃபேமிலியில எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் ஜாயின்? ஆக்சுவலா யாருக்குமே சொல்லல. ஓகே. பேரண்ட்ஸ்கோ. ஓகே. ஐ எம் வெரி வெரி ட்ரூத்ஃபுல் இன் திஸ் மேட்டர். None of my family members, even my wife doesn't know. Nobody knew. அப்படியா? It was my decision. வெளில அந்த ட்விட்டர்ல வந்த உடனே தான் எல்லாருமே பார்த்து, அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஏஐ பிக்சர் நினைச்சிட்டாங்க. ஏஐ பிக்சர் நினைச்சிட்டு நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்லயும் கால் பண்ணாங்க. டிஸ்கஸே பண்ணல. I decided, I joined the leader and communicated to my family. ஓகே. இப்போ நீங்க எப்படி இருந்தது ஃபேமிலில ஒரு ரியாக்ஷன் அப்படின்றது? So all of my family members, இந்த விஷயம் கிடையாது, எல்லா விஷயத்துலயுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸா இருக்கலாம், நான் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸா இருக்கலாம், நான் விட்ட வேலையா இருக்கலாம். நான் 2016 ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தேன். பிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, KPMG, ஒன் ஆஃப் த டாப் பிக் ஃபோர்ஸ், KPMG, Ernst & Young, PricewaterhouseCoopers, Deloitte. அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் வேலையை விடும் போது கூட நான் டிஸ்கஸ் பண்ணல, டிசைட் பண்ணேன். இன்னைக்கு நான் இந்த டெசிஷன் பண்றேன்னா என்னைக்குமே நான் டிஸ்கஸே பண்றது இல்லை. இட் இஸ் மை டெசிஷன், I own it and I communicate. அதுக்கு என் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் பண்றாங்க. அது ஆக்ஷன். அப்ப ரியாக்ஷன் என்ன ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா? விஜய் சார் வந்திருக்காரு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணிருக்காரு, அதுல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது அப்படி என்னெல்லாம் சொன்னாங்க? They first of all felt happy. Okay. ஏன்னா knowing his vision, understanding from the public domain. அவருடைய நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு அரசியலே புரியாம இருந்தது. ஆனா விஜய் அவர்களுடைய சிம்பிளிசிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் இன்னைக்கு மந்த்ரா ஆஃப் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க அதை நான் சொல்லியே தீரணும். தமிழக வெற்றி கழகத்தோட லீடர் விஜய் அவர்கள் பொலிட்டிக்கல் லீடரா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து அவரோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் சிம்பிளா புரியுது. அந்த சிம்பிளிசிட்டி எல்லாருக்கும் புரியுது. அதனால ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஐடியாலஜிக்கல் லீடர்ல இருந்தே வீட்டுல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதை விட மீடியா மிக அருமையா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் தேர் இஸ் an attention on the leader always. ஈவன் நேஷனல் மீடியா டிரான்ஸ்கிரிப்ட் போட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் பொழுது வீட்டில் வெல் எஜுகேட் ஆயிருக்காங்க. ஸோ ஓகே, தமிழக வெற்றி கழகத்துடைய லீடரோட என்னுடைய பையன் ஜாயின் பண்ணியிருக்காரு, எங்க அம்மா, என் அப்பா, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு, அப்புறம் என்னுடைய பிரதர், வீட்டில் இருக்கவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ். ஊர்ல நான் ஒரு கிராமத்துல இருந்து வரேன். இப்போ நேத்து எனக்கு கால் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, நீ எந்த கட்சியில ஜாயின் பண்ணிருக்கியோ, அதாவது தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி நாங்க மொத்தமா வந்துடுறோம். அவங்கலாம் பாத்தீங்கன்னா பரம்பரையா திமுகன்னு சொல்லுவாங்க, பரம்பரையா அதிமுகன்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணிருக்கிறதுனால
அவங்களுக்கு தமிழக வெற்றிக்கழகத்தோட லீடர் பிடிச்சிருக்கிறதுனால, அவர் கம்யூனிகேஷன் ஸ்டைல் பிடிச்சிருக்கிறதுனால, ரீச் ஆகிறதுனால தேர் ஆல் வாண்டட் டு ஜாயின். எல்லாருமே அப்சல்யூட்டா அந்த வில்லேஜ் ஜாயின் பண்ணிடுவாங்க. வில்லேஜ் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதாவது வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்க சிஸ்டம்ல இருந்து நான் வந்து என்ன அங்கீகரிச்சிருக்காரு. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர விவசாயம், அதாவது எங்க குடும்பம் வந்து மாடு மேய்க்கிற குடும்பம். விவசாயம் விவசாய குடும்பத்துல இருந்து வந்து படிச்சு இந்த மெட்ராஸ்ல வந்து பொழப்பு தேடி வந்து இன்னைக்கு ஒரு அங்கீகாரத்தை, என்னுடைய டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி என்னுடைய லீடர், தமிழக வெற்றிக்கழகத்தோட லீடர் கொடுத்துருக்காருன்னா, அந்த ரெகக்னிஷனை என்னோட ரெகக்னேஷனா என்னோட ஊர்ல பார்க்கல, இல்லை என்னோட மாவட்டத்திலையும் பார்க்கல. அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த நியூஸ் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ஃபெமிலியர். நிறைய இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஸோ எல்லாருமே வந்து ஓகே அவர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னா, அவர் அங்கீகரிச்சிருக்காரு லீடர்னா, டெஃபினட்டா நம்மளும் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். டெஃபினெட்லி. தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய என்ன முன்னாடியெல்லாம் வந்து ஏதாவது லீகலி ஏதாவது ஒரு டாபிக் வருதுன்னா டக்குன்னு சாரை போய் பார்க்கலாம், பேசிடலாம். இனிமே டிவிக்கேல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நாங்க இங்க வருவோம். ஈவன் லீகல் மேட்டர்ஸ் லீடர் சொன்னது வந்து உங்களோட லீகல் மேட்டர்ஸ் தொடர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன்லயும் நல்லா நீங்க வரணும். அவர் சொல்லும் போது பாருங்க, உங்க ப்ரொஃபஷன்லயும் நீங்க வரணும். நீங்க சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் தீர்ப்பாயங்கள்ல ஆர்கியூ பண்றீங்க. நீங்க ப்ரொஃபஷன்லயும் நல்லா வரணும், டிவிகேவோட ஃபேமிலியும் நீங்க நல்லா வரணும். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது வந்து லீடர் சொன்னது வந்து அப்சல்யூட்லி டிலைட். ஏன்னா எனக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுத்து நாங்க இருக்கோம், நீங்க ப்ரொசீட், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து இட் வாஸ் லைக் பிக் பிரதர், ஒரு அண்ணன் சொல்ற மாதிரி இருந்தது. எனக்கு அண்ணன் இல்ல, விஜய் அவர்கள் சொன்னது வந்து எனக்கு ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி இருந்தது. கூட பிறந்த அண்ணன் தான். டெஃபினெட்லி. ஓகே, ரைட். ஸோ வாழ்த்துக்கள் சார். நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே வசப்படட்டும். உங்களுடைய இந்த புதிய பயணம் அப்படின்றது வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க பார்ட்டியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் முதல் பேட்டி இது அப்படிங்கும்போது அது ஒரு கூடுதல் சிறப்பு. ஐ அம் ஃபார்ச்சுனேட் டு ஸ்பீக் டு சரவணன் ராம்குமார். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிருக்கோம். எஸ் எஸ். பட் திஸ் வாஸ் a fortunate thing to do with the first one with you. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க அதுதான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக அமையட்டும். அவங்க தலைவர் சொல்ற மாதிரி எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி. Thank you. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.